சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதத்தோட சிறப்புகள். மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கிறேன்னு ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கிறாரு. மார்கழி மாதம் பீடுடைய மாதம். அதாவது பீடுன்னா பெருமை. இந்த மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுது. ஒரு வருஷம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள்னு சொல்லுவாங்க. தை மாதத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம். அதாவது தேவர்கள் விழிச்சிருக்கிற காலம். அதனால மார்கழி அப்படின்றது தேவர்களுக்கு வைகறை பொழுது மாதிரி. ரொம்ப சிறப்புடைய மாதம் மார்கழி. அதனால தான் இந்த மாதம் முழுதும் இறை வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறோம். தமிழ் வருடத்தோட 9வது மாதமான மார்கழிய தனுர் மாதம்னு அழைப்பாங்க. இந்த மாதத்துல அதிகாலையிலே எழுந்து குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு வாசல்ல வண்ண கோலம் போட்டு இறை வழிபாடு செய்யறது மக்களோட வழக்கம். ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப அருகில இந்த மாதத்துல இருக்கும். அதனால சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணுற பொருட்டு அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இந்த மாதத்துல எடுத்துக்கிறாங்க. இந்த காலத்துல மேற்கொள்ளப்படுற அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலையும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. மார்கழியில அதிகாலை வழிபாட்டுல கோவில்கள்ல திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் பாடப்படுது. மிருக ஸ்ரீச நட்சத்திரத்துல என்றும் 16 வயது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட இருந்து வரத்தை பெற்ற மார்க்கண்டேயர் பிறந்தாரு. அதனால மரணத்தை வெல்ற மாதம் மார்கழின்னு மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுது. மிருத்யுஞ்சய ஹோமம் அதாவது யமன வெல்ற வேள்வி செய்யறதுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம்னு சொல்லலாம். மார்கழி மாதத்துல ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரத முறைகள் எல்லாம் பின்பற்றப்படுது. முதல்ல ஆருத்ரா தரிசனம்னா என்னங்கிறத பத்தி பார்ப்போம். சிவபெருமானோட ஆருத்ரா தரிசனம் மார்கழியில பௌர்ணமியை ஒட்டி திருவாதிரை நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது. இந்த விழா ஆடல் அரசனான நடராஜருக்கு கொண்டாடப்படுது. சிவபெருமான் அக்னி வடிவமாக நின்ற நாள்ன்றதுனால திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகுது. ஆதிரையான் அப்படின்னு சிவனை அழைக்கிறாங்க. இந்த விழாவை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் அவங்களோட பாடல்கள்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல திருச்சிற்றம்பலம்னு சொல்லக்கூடிய தில்லை சிதம்பரத்திலையும் உத்திரை கோசை மங்கையிலும் இந்த விழா சிறப்பா கொண்டாடப்படுது. இந்த விழா அப்போ திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் சிவபெருமானுக்கு படைக்கப்படுது. திருவாதிரைக்கு ஒரு வாய் களி அப்படின்றது இந்த விழா பற்றிய பழமொழி. அன்றைய தினத்துல விரத முறை இருக்கிறாங்க. இந்த விரதம் சிவனுக்கு உகந்த விரதமும் கூட. இந்த விரதம் வழிபாடு இருக்கிறவங்க நடன கலையில சிறந்து விளங்கலாம். அடுத்ததா வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி மார்கழியில வளர்பிறை ஏகாதசியில கொண்டாடப்படுது. வைகுண்ட ஏகாதசியில திருமால் வழிபாடு ரொம்ப சிறப்பானதா மேற்கொள்ளப்படுது. திருமாலை வழிபடுற விரத முறைகள்ல இது ரொம்ப சிறந்ததா கருதப்படுது. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லைன்றது இந்த விரதம் பற்றிய பழமொழி. இந்த விழால சொர்க்கவாசல் திறப்புன்றது முக்கிய நிகழ்வு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருமாலுக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே சாப்பிட்டு பகல் மற்றும் இரவும் விழித்திருந்து திருமால் பற்றிய பாடல்கள் பாடி விரத முறை இருக்கலாம். இந்த விரத வழிபாடு வைகுந்த பதவி அப்படின்ற மோட்சத்தை தரக்கூடியது. இந்த நாள்ல வைகுண்டத்தோட வாசல் திறந்தே இருக்கும்னும் அன்னைக்கு மரணிக்கிற உயிர்கள் நேரா வைகுண்டத்துக்கே செல்லும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததா பாவை நோன்பு. ஆயர்பாடியில கோபியர்கள் மார்கழி மாதத்துல அதிகாலையில ஆத்துக்கு போய் நீராடிட்டு மண்ணால செஞ்ச காத்யாயனி தேவிய வழிபட்டு அவங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கிறதுக்காக வழிபாடு நடத்தினாங்க. பெண்கள் கடைபிடித்த விரதமா இருந்ததுனால இந்த விரதம் பாவை நோன்புன்னு அழைக்கப்பட்டது. பூமாதேவியோட அவதாரமான ஆண்டாள் பாவை நோன்பை இருந்துதான் அரங்கனை கணவனை அடைஞ்சா. ஆண்டாள் பாவை நோன்பப்போ நெய், பால் இது எல்லாத்தையும் தவிர்த்து கண்ணுக்கு மையிடாம, தலையில பூ சூடாம, புற அழகுல நாட்டம் செலுத்தாம இறை நாட்டத்துல மட்டுமே மனதை செலுத்தி பாவை நோன்பை இருந்தா. அதனால கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்துல அதிகாலையிலே எழுந்து நீராடி கோவிலுக்கு போய் ஆண்டாள் அருளிய திருப்பாவைய பாடி வழிபாடு நடத்திட்டு வர்றாங்க. திருமணமான பெண்கள் மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் இந்த விரதத்தை இருக்கிறாங்க. பாவை நோன்பு 2000 வருஷத்துக்கு பழமை வாய்ந்தது. அடுத்ததா திருவெம்பாவை நோன்பு. திருவெம்பாவை நோன்புன்றது மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரைக்கு 9 நாளுக்கு முன்னாடி கடைபிடிக்கப்படுது. அதாவது திருவாதிரையோட சேர்த்து விரத நாட்கள் மொத்தம் 10 நாட்கள். இந்த நோன்புல அதிகாலையில எழுந்து நீராடிட்டு சிவகாமியுடன் இருக்கக்கூடிய நடராஜரை வழிபடணும். இந்த விரதத்தப்போ ஒரு வேளை அவித்த உணவை மட்டுமே சாப்பிடணும். இந்த விரதத்தை பெரும்பாலும் கன்னி பெண்கள் தான் இருப்பாங்க.
இந்த விரதத்தப்போ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் பாடப்படுது. இந்த வழிபாட்டுல சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டு படைக்கப்படுது. இதனால இந்த வழிபாடு பிட்டு வழிபாடுன்னு அழைக்கப்படுது. அடுத்ததா முருகன் படி உற்சவம். வருஷந்தோறும் டிசம்பர் 31ஆம் தேதி மலை மேல் இருக்கிற முருகன் கோவில்கள்ல படி உற்சவம்ன்ற விழா சிறப்பா நடைபெறுது. அன்றைய தினம் பக்தர்கள் குழுக்களா மலை படிக்கல்லோட ஒவ்வொரு படியிலையும் நின்னு திருப்புகழ் பாடல்கள பாடுவாங்க. இந்த விழா அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருத்தணியில ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படும். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது சஷ்டி விரதத்த பற்றி. இந்த விரதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை முதல் தொடங்கி மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரைக்கும் மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுது. இந்த விரத முறைகள்ல ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் 21 இலைகளால் ஆன காப்ப கட்டிக்குவாங்க. முதல் 20 நாட்களும் ஒரு வேளை மட்டுமே உணவு சாப்பிடுவாங்க. விரதம் இருக்கிறவங்க கடைசி நாள் முழு உபவாசம் இருக்கணும். விரதத்தோட நிறைவு நாள் அன்னைக்கு பலவிதமான உணவுப் பொருட்கள தானமா கொடுப்பாங்க. இந்த விரதத்தோட பலனா நல்ல வாழ்க்கை துணை, நல்ல புத்திர பேரு இதெல்லாம் கிடைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது அனுமன் ஜெயந்தி. மார்கழி மாதத்துல மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க மன உறுதி, ஆற்றல், தைரியம் இது எல்லாத்தையும் அருளுமாறு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கோயில்கள்ல அனுமனுக்கு சிறப்பு வழிபாடுகள், ஆராதனை இது எல்லாமே நடக்கும். அடுத்ததா பார்க்கக்கூடியது உற்பத்தி ஏகாதசி. மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி தான் உற்பத்தி ஏகாதசின்னு அழைக்கப்படுது. இந்த தினத்துல விரத முறை இருந்து திருமாலை வழிபட்டா சகல செல்வங்களும் கிடைக்கும், எதிரிகளை வெல்லலாம். மார்கழி மாதத்துல 63 நாயன்மார்கள்ல வாயில நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானக்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார் இவங்களோட குரு பூஜை நடத்தப்படுது. 12 ஆழ்வார்கள்ல தொண்டரடி பொடி ஆழ்வார் ஜெயந்தி இந்த மாதத்துல தான் கொண்டாடப்படுது. ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவியார், பாம்பன் சுவாமிகள் இவங்க எல்லாருமே இந்த மாதத்துல தான் பிறந்திருக்கிறாங்க. மார்கழி மாதத்துல வாசல்ல கோலம் போட்டு சாணத்தை பிடிச்சு கோலத்துல வச்சு பிள்ளையார போற்றி வழிபடுவாங்க. தேவர்கள் இறைவனை துதித்து வழிபடுற மாதம் தான் இந்த மார்கழி. இறைவனோட அம்சமாவே இருக்கிற மார்கழி மாதத்துல பரம்பொருளோட எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுது. அதனால பீடுடைய மாதமான புனிதமான இந்த மார்கழி மாதத்தை வரவேற்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாருமே தயாரா இருப்போம். மார்கழி மாதம் இன்னைக்கு பிறந்திருக்கு. சூடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் பாடிய திருவெம்பாவையையும் மாணிக்க வாசகர் பாடின திருவெம்பாவையையும் பாடி இறையருள பரிபூர்ணமா நம்ம பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.